அம்மா அண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்கள பழையபடி நீங்க பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கிடுவீங்களாமா? சரி, அப்படியே அவ இத செஞ்சு முடிச்சிட்டா நான் அவளை பழையபடி பிராண்ட் அம்பாசிடரா வச்சுக்கிறேன். ஆனா அவ இந்த ப்ராடக்ட் லைன் சொன்ன மாதிரியே ஜெயிக்கலன்னா அதுக்கப்புறம் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் பார்வதியோட பேரை யாரும் என்கிட்ட மென்ஷன் கூட பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? என்ன இந்த அகிலா கோவப்படுற மாதிரி டக்குன்னு ஒத்துக்கிட்டா? சரி இருக்கட்டும், நான் தான் இருக்கனே எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறதுக்கு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டு இதுல பாட்டு வேறயா? என்ன சொல்ற? நான் எப்ப எந்த நல்ல சான்ஸ மிஸ் பண்ண? ஐஸ்வர்யா சொல்றது கரெக்ட் தான். ரொம்ப கரெக்டா உன்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுற ஐஸ்வர்யா. கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிட்ட. ஐயோ, என்னத்த அப்படி மிஸ் பண்ணிட்டா? என்னப்பா சொல்றீங்க? ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க அம்மா பார்வதியை பழையபடி பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குறேன்னு சொன்னப்போ நீ அது வேண்டாம், பார்வதியையும் ஆதியும் பழையபடி வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலான்னு கேட்டிருக்கலாம்ல. என்ன அருண் நீ? எவ்வளவு பெரிய பிளான்! வர வர இந்த மாம்ஸ்க்கு மூளை வேகமா வேலை செய்யுது. ஆமால, இது ஏன் எனக்கு அப்ப தோணாம போயிருச்சு? சரி, இப்ப என்கிட்ட வந்து சொல்றீங்கல்ல, அப்பவே அங்க ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்திருந்தா அம்மா கிட்ட நான் கேட்டிருப்பேன்ல. ஆண்டி இருக்கிறப்போ நாங்க எப்படி உனக்கு க்ளூ கொடுக்க முடியும்? அதுவும் கரெக்ட் தான். ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனே. ஆமா, ஏற்கனவே அம்மாவும் அண்ணியும் கோயில்ல மீட் பண்ணப்போ பார்வதி அண்ணி கிட்ட அம்மா கிட்ட கேட்க சொல்லியும் அண்ணி கேட்காம விட்டுட்டாங்க. அத ஞாபகம் வச்சாவது இப்ப நான் அதை கேட்டிருக்கணும். என் புத்தி கெட்டாம போயிருச்சே. உனக்கு புத்தி இருந்தா தானே எட்டுறதுக்கு. நீ எப்படி கேட்காம போனது எனக்கு வசதியா போச்சு. டாட், நான் வேணா இப்ப அம்மா கிட்ட போய் பிராண்ட் அம்பாசிடர்லாம் வேண்டாம், ப்ரோவையும் அண்ணியும் பழைய மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலான்னு கேட்கட்டுமா? ஐயோ, என்ன எப்படி சொல்றான்? ஒருவேளை இந்த வானரம் போய் கேட்டு அகிலா ஓகேன்னு சொல்லிட்டா? ஆண்டவா, என்ன நீ என் கூட இல்லையா? உன்னை என்ன பண்ற பாரு. நீ இப்ப போய் உங்க அம்மா கிட்ட கேட்டனா உன் கண்ணத்துல 2 அரை கொடுத்ததா அனுப்புவாங்க. வேணாம் ஜாமி. ஆண்டி ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா எடுத்ததுதான். அப்புறம் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா அருண்? கரெக்ட் தான். இருந்தாலும் இது ப்ரோ விஷயம் இல்லையா? ஒருவேளை அம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்னா பார்வதி அண்ணியும் மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் யோசிச்சேன். இனிமே இத பத்தி உங்க அம்மா கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பார்வதி இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்க வைக்கணும். அதுக்கான வழியை இப்ப யோசிக்கணும். பார்வதி இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிச்சுட்டா இப்ப கொஞ்ச நாள பார்வதி மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா இருக்கிற அகிலா மனசுல பார்வதி நெருக்கமாயிடுவா. பார்வதியும் அகிலாவும் ஒன்னாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அங்கிள். பார்வதியை ஜெயிக்க வச்சிட்டோம்னா சீக்கிரமே ஆண்டியும் பார்வதியும் ஒன்னு சேர்த்துடலாம். ஓஹோ,
நீங்க வெற்றி பிளான் போடுறீங்களா? ஆனா நான் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் எல்லாம் வெட்டி பிளான் தான். போடுங்க, நல்ல பிளான் போடுங்க. ஆனா பார்வதி இதுக்கு சம்மதிக்கணுமே. உனக்கே இப்ப திடீர்னு இப்படி ஒரு டவுட் வருது? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பார்வதி ஆண்டி கிட்ட கேக்கலல்ல. அது வேற இது வேற. நம்ம போய் இப்ப அண்ணிகிட்ட பேசுவோம், அவங்க ஒத்துக்குவாங்க. அப்போ பார்வதி கிட்ட பேசும்போது பார்வதிய வேண்டான்னு ஆண்டி சொன்னாங்கல்ல, அத நம்ம சொல்ல வேண்டாம். சரி, சொல்ல வேண்டாம். நடத்துங்க நடத்துங்க. கண்டிப்பா பார்வதி இதுக்கு ஒத்துக்க மாட்டா. கண்டிப்பா அண்ணி இதுக்கு ஒத்துக்குவாங்க. எப்படி சொல்ற? அண்ணி இதுக்கு ஒத்துக்கிட்டா என்ன பெட்டு? டெல் மீ. ஓ, நீ ஆண்டி கிட்ட ஜெயிச்சிட்டு வந்தேன்ற திமிர்ல என்கிட்ட பேசுறியா? லைட்டா. என்ன பெட்டு நீயே சொல்லு. என்ன பெட்டுன்னு ஜெயிச்சிட்டு வந்து சொல்றேன். ஓ, சோ யூ ஆர் ஓவர் கான்ஃபிடென்ட். டெஃபினெட்லி. பாப்போம். பாரு, வர ம். ஜெயிச்சிட்டு வந்து பேசிக்கிறேன். என்ன யோசனை? ஒன்னும் இல்ல மாமா. போய் பொண்டாட்டி என்கிட்டயே போய் சொல்றியா? நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? ம். சரி, அப்போ நான் இப்போ ஒன்னு சொல்றேன், அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். சொல்ல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பொய் தானே? இல்ல, உண்மையதான் சொல்றேன். இல்ல, நீ பொய் சொல்ற. எப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் திங், நான் இன்னைக்கு சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட், நீ என்ன வர்ணிக்கிறப்போ உன் முகத்துல ஒரு வெக்கம் வரும் பாரு. உன் கண்கள் சுருங்கி, உன் கண்ணம் குண்டாகி, உன் முகத்துல ஒரு எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். ஆனா இப்ப நீ சொல்றப்போ அது இல்ல. இப்ப சிரிச்ச பாத்தியா? உண்மையாவே நான் சொன்னதை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். சரி, அப்ப நான் என்ன நினைச்சேன்னு சொல்லவா? சரி, இப்ப சொல்லு, என்ன யோசிச்சுட்டு இருந்த? நான் பவானியை நினைச்சுதான் மாமா ஃபீல் பண்ணேன். அவளை எப்படியாவது மகேஷோட சேர்த்து வைக்கணும். நாம தான் இருக்கோம்ல பார்வதி, விட்டுருவோமா? கண்டிப்பா சேர்த்து வச்சிருவோம். அந்த பொண்ணோட காதல் உண்மையான காதல் பார்வதி, கண்டிப்பா ஜெயிக்கணும். நம்ம காதல் எப்படி ஜெயிச்சதோ அதே மாதிரி அவங்க காதலும் ஜெயிக்கணும். கண்டிப்பா மாமா. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மள பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா பார்வதி. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் நான் இருக்கேன். ஆனா நீ அப்படி இல்லையே. ஏ, நான் முன்ன விட கொஞ்சம் குண்டாயிட்டேனா? குண்டெல்லாம் இல்ல, ஆனா கெட்டப் தான் கொஞ்சம் மாறிடுச்சு. கெட்டப்பா? புரியல மாமா. அதாவது முன்னாடி நீ எப்படி இருப்ப? அழகா பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு கியூட்டா கொழுக்கு முழுக்குன்னு கொழுல வைக்கிற பொம்மை மாதிரி இருப்ப. அப்போ இப்ப நான் அழகா இல்லையா? அழகா இல்லைன்னு சொல்ல பார்வதி, நீ எப்பவும் அழகுதான். ஆனா பாவாடை தாவணியில ரொம்ப அழகா இருப்ப. சரி பார்வதி, எனக்கு ஒரு ஆசை. என்ன மாமா? நீ திரும்பவும் எனக்காக பாவாடை தாவணி போட்டு வரியா? பாவாடை தாவணியா? இப்பவா? ஆமா. போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன பார்வதி, எனக்கா இது கூட செய்ய மாட்டியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மாமா, என்னால முடியாது.
செம. மனசுல இருந்த ஆசை நிறைவேறிடுச்சா? இல்லையே, ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு. என்ன என்ன குறை? நீ இந்த ட்ரெஸ்ல இது வரைக்கும் எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுத்தது இல்ல. அதனால இப்ப எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? ஆசையை பாருங்க. ஏய், அதெல்லாம் முடியாது மாமா. ஒரே ஒரு முத்தம். ஏய், விடுங்க மாமா. என்ன? அதெல்லாம் முடியாது மாமா. எங்க ஓடுற? மாமா பார்வதி, வேண்டாம். ஓடாத. மாமா ஐயோ. வேண்டாம். எங்க புடிங்க பார்க்கலாம். மாமா வேண்டாம். மாமா வேண்டாம். நீயா மாமா, வந்துரு. சொன்னா கேளுங்க. நானா பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன். மாமா, please, மாமா. மாமா வேண்டாம் மாமா. மாமா மாமா. ப்ரோ ப்ரோ ப்ரோ, நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். இவன் என்ன இங்க? ஐயோ சின்னையா, என்ன மாமா நீ? என்ன ப்ரோ? என்ன மாமா? என்னடே, கதவை தட்டிட்டு உள்ள வந்திருக்கலாம்ல. அதே நான் கேட்டா எத? இல்ல, நீயும் கதவை சாத்திட்டு இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. சரி, கைய முதல்ல இறக்கி கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறக்கலாமா? துறடா. டண்டடை. ஐயோ அண்ணி, சூப்பர் அண்ணி. அப்படியே நீங்க முதலா ஆட்டோல இருந்து இறங்கி நம்ம வீட்டுக்கு செம்பருத்தி செடியோட வந்தீங்கல்ல, அதே மாதிரி இருக்கீங்க அண்ணி. ப்ரோ, என்ன ஹிஸ்டரி ரீக்ரியேஷனா? அப்புறம் என்ன விஷயம்? ஏன் இப்ப வந்த அப்படின்னு கேக்குற மாதிரியே இருக்கே. டேய், ஐயோ சின்னையா, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படியெல்லாம் இல்ல. சரி, நீங்க இங்க இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி அண்ணி, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன அருண், காஃபி வீட்ல இருந்தே போட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? கேப்ப ப்ரோ, நீ கேப்ப. காஃபி அந்த வீட்ல போட்டது கிடையாது, இந்த வீட்ல போட்டது. என்ன ப்ரோ, புரியலையா?
நான் வீட்டுக்குள்ள வந்து 20 நிமிஷம் ஆகுது. அண்ணி ப்ரோன்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஒரு ரியாக்ஷனையும் காணோம். சரி, அண்ணி ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டே கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். அண்ணி அங்கேயும் இல்ல. அங்கங்க சுத்தியும் புத்தியும் பார்த்தேன், உன்னையும் காணோம். அதான் நானே போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்ல தான் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. சரி, என்ன விஷயமா வந்த? ப்ரோ, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் இப்ப வந்தேன். என்ன விஷயம் சின்னையா? பெல்ஜியத்துல இருந்து நம்மளுடைய ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்டுக்கு நிறைய புது ஆர்டர் கிடைச்சிருக்க நீ. அப்படியா? ஆமா நீ. ரொம்ப சந்தோஷம் சின்னையா. கங்க்ராட்ஸ் அருண். இதுக்கே வாழ்த்து சொன்னா எப்படி ப்ரோ? சந்தோஷமான விஷயமே இதுக்கப்புறம் தான் நான் சொல்லவே போறேன். என்னடா சஸ்பென்ஸ்லாம் வைக்கிற? ஃபர்ஸ்ட் டைம் பெல்ஜியம் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதை விட என்ன சந்தோஷமான விஷயம் இருக்க முடியும்? இருக்கு ப்ரோ. இந்த ஆர்டரை அண்ணி தான் செஞ்சு கொடுக்க போறாங்க. நானா? என்னடா சொல்ற? ஆர்டரை பார்வதி செஞ்சு கொடுக்கணுமா? ஆமா ப்ரோ, இது நான் சொல்லல, அம்மாவே சொன்னாங்க. நிஜமாதான் சொல்றீங்களா சின்னையா? அம்மாவே சொன்னாங்களா? என்ன நீ இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? பெல்ஜியம் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு அம்மாட்ட சொன்னதும், இதுக்கு முன்னாடி வெளிநாட்டு ஆர்டர்லாம் எப்படி செஞ்சு முடிச்சீங்களோ அதே மாதிரி இந்த பெல்ஜியம் ப்ராஜெக்டையும் செஞ்சு முடிச்சிருங்கன்னு அம்மாவே ஆர்டர் போட்டாங்க. அம்மாவே சொன்னாங்களா? ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? சின்னையா, அம்மா என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்லுங்க இப்போ. அதான் சொன்னேன் நீ, அம்மா தான் ஆர்டர் போட்டாங்கன்னு. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நம்புங்க நீ. பார்வதி தான் பண்ணணும்னு அம்மா சொன்னாங்களா? இல்ல நான் தான் பண்ணணும்னு அம்மா கிட்ட நீங்க கேட்டதுக்கு அம்மா அப்படி சொன்னாங்களா? ஐயோ, எந்த பக்கம் போனாலும் கேட்ட போடுறாங்களே. என்ன நீ இந்த கோர்ட்ல வக்கீல்லாம் கிராஸ் கொஸ்டின் கேக்குற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ப்ரோ, அன்னிக்கிட்ட நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் என்னடா சொல்றது? பார்வதி கேட்ட கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. அதான் சொன்னனே ப்ரோ, அம்மாவே தான் சொன்னாங்கன்னு. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கோர்ட்ல சத்தியம் பண்ணி சொல்ற மாதிரி நான் வேணா சத்தியம் பண்ணட்டுமா? சரி, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அதுவும் ஏன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க சின்னையா, வெளிநாட்டு ஆர்டரை நான் தான் செஞ்சு முடிக்கணும்னு அம்மா சொன்னாங்களா? சொல்லுங்க. என்னடா தயங்குற? நீ சொல்றது உண்மைனா பார்வதி கேக்குற மாதிரி சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுங்க சின்னையா. இல்ல நீ, உங்க மேல என்னால சத்தியம்லாம் பண்ண முடியாது. என்ன நடந்ததுங்கிற உண்மைய நானே சொல்லிடுறேன். இதான் நீ நடந்துச்சு. அம்மா என்ன பத்தி சரியாதான் சொல்லிருக்காங்க சின்னையா. என்னால இதை செஞ்சு முடிக்க முடியாது. இல்ல நீ, உங்களால முடியும். எங்க எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அம்மா போட்ட கண்டிஷன் எல்லாத்துக்குமே நாங்க ஒத்துக்கிட்டோம். ப்ரோ, நீ சொன்னா அண்ணி ஒத்துக்குவாங்க ப்ரோ. கொஞ்சம் சொல்லு ப்ரோ.